இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 22/4/2026 ஏப்ரல் மாதத்திலே புதன்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 9ஆம் நாள். இன்னைக்கு வளர்பிறையிலே பஞ்சமி காலையில் 6:24 முடிஞ்சு சஷ்டி விரதம் வந்துடும். சஷ்டி வந்துடும். அதனால சஷ்டி விரதம் இருப்பது நல்லது. மிருகசிரீஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் காலையில் 4:22 வரை முடிந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளிலே இந்த சஷ்டி விரதம் இருப்பதனாலே நிறைய பலன். எப்படின்னா, ஒன்று, கனவு இல்லம் அப்படின்னு இருக்கிறத நமக்கு நனவாய்க்கு கொடுக்கும். வம்சபிருத்தியே இல்லை, குழந்தை பாக்கியமே இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை, கல்வி வளர்ச்சியில நிறைய முன்னேற்றம் இல்லாமல் குழந்தைகள் படப்படுது, திருமண தடை, இது எல்லாத்துக்குமே ஒரே அருமருந்து இந்த சஷ்டி விரதம் இருப்பது. முருகப்பெருமானால் நடக்கக்கூடிய அது காரியங்களே இல்லை அப்படிங்கலாம். ஏன்னா குழந்தை தெய்வம் கூப்பிட்ட உடனே வந்து எல்லாத்தையும் கொடுப்பார். நீ காலையில் நல்ல நேரம் 9:30 10:30, சாயங்காலம் 6:30 7:30, 12 1:30 ராகு காலம், 7:30 9 யமகண்டம், 10:30 12 குளிகை நேரம். சூலம் அப்படிங்கிறது வடக்கு பக்கம். அந்த பக்கம் போறவங்க பால் சாப்பிட்டுட்டு போறது நல்லது. மேஷ லக்னம். மேஷ லக்னம் என்றது 3 நாழிகை சூரியன் இருப்பார், 9 வினாழிகள் அது கண்டினியூ ஆகும். 6 மணிக்கு சூரியன் உதய நேரம் வந்துடும். சந்திராஷ்டம் எஃபெக்ட் எங்க அனுஷ நட்சத்திரம் என்கிற விருச்சிக ராசியில் இருக்கும். சூரியன் மேஷ ராசியிலே நல்லா உச்சமாக உட்கார்ந்துருக்கிறார். சுக்கிரன் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். மிருகசீஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு மிதுன ராசிக்குள்ள குருவுடன் சேர்ந்த சந்திரன், குரு அங்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் புதனுடன். கேது சிம்ம ராசியில, ராகு கும்ப ராசியில, சனி செவ்வாய் புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்று மீன ராசியில உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்றைய நாள் இப்படிதான் இருக்கு. மேல் நோக்கு நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல தாராளமா செய்யலாம். சஷ்டி விரதம் இருப்பதனாலே மனதிலும் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஒரு ராசிக்கும் பலன் பார்ப்போம் வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். ஆனாலும் பல காரியங்களை இன்னைக்கு உருப்படியா பண்ண முடியும். ஏன்னா குடும்ப தன வாக்குஸ்தானத்தை இந்த குருவுடன் சேர்ந்த சந்திரன் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது லாபத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நீங்க பண்ணலாம். அதனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு விஷயம். சுப நிகழ்வுகள், வீட்டில் வந்து திருமண காரியங்கள், வம்ச விருத்திக்காக விரதம் இருக்கக்கூடிய சஷ்டி விரதம் இருப்பதனால வம்ச விருத்திக்கான வாய்ப்புகள், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்லணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க. 6 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை இன்னைக்கு யூஸ் பண்ணுங்க. வாழ்க வளம்.